ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்த பிரான்ஸ் நாட்டு டூரிஸ்ட் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்ச நபரை போலீசார் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில தொடர்ந்து கஞ்சாவால அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களின் பின்னணி என்ன? கடந்த ஒரு வருடத்திற்கு முன் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் நடந்த சம்பவம் உலக அளவில் இந்தியர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இஸ்ரேலிலிருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த பயணி ஹம்பியில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்றபோது அவரை வழிமறித்த கும்பல் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்தது. இந்த பயங்கரத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் தமிழ்நாட்டில், அதுவும் ஆன்மீக பூமியாக அறியப்பட்ட திருவண்ணாமலையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்மணிக்கு நடந்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திருவண்ணாமலை கிரிவலம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. கோவில் மட்டுமல்லாமல் அந்த மலையில் பல சிறப்புகள் இருப்பதாக ஆன்மீக அன்பர்கள் நம்புவதால் ஆங்காங்கே குட்டி குட்டி வழிபாட்டு தலங்கள், திடீர் சாமியார்கள் என பக்தி கமழும் மலையாகவே மாறியிருக்கிறது திருவண்ணாமலை. அதோடு பாரத பண்பாட்டின் ஆன்மீக பக்கங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் ஃபாரினர்கள் பலரும் திருவண்ணாமலைக்கு வந்து மாத கணக்கில் தங்கி செல்வது வழக்கம். அப்படித்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 40 வயது பெண் ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார். அப்போது அவருக்கு டூரிஸ்ட் கைடாக கிடைத்தவர்தான் இந்த வெங்கடேசன். திருவண்ணாமலை பேகோபுரம் 6வது தெருவை சேர்ந்தவர். பல வருடங்களாக டூரிஸ்ட் கைடாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். கஞ்சா போதைக்கு அடிமையான வெங்கடேசன் பிரான்ஸ் நாட்டு பெண்மணிக்கு திருவண்ணாமலையில் ஆன்மீக தலங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். அதன் பிறகு காட்டுக்குள் உள்ள மலைக்கு சென்று தியானம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் என வெங்கடேசன் கூறவே அவரது ராங் இன்டென்ஷன் தெரியாமல் பிரான்ஸ் பெண்மணியும் ஆர்வமாக காட்டுக்குள் விரைந்திருக்கிறார். வெங்கடேசனை நம்பி வந்த அந்த பெண்ணை கஞ்சா போதையில் இருந்த கைடு ஆள் அரவமற்ற இடத்திற்கு அழைத்து சென்று வலுக்கட்டாயமாக அத்துமீறி பலாத்காரம் செய்திருக்கிறார்.